ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோவை வந்து வீடியோல பார்க்க போறோம். அடுத்தடுத்து சோசியல் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ராசாத்தியும் சுடலையும் ரெண்டு பேரும் நம்ம செஞ்ச வேலைக்கு கண்டிப்பாங்க மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கணும். ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லாம இருக்கு. நம்ம பேசாம பூங்குடிக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தியும் பூங்குடிக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா பூங்குடி வந்து போனை பிக் பண்ணல. அது மட்டும் இல்லாம பூங்கொடியோட மொபைல் வந்து வீட்லயே வச்சுட்டு அங்கே பூங்கொடிக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டி, பென்னி, இங்கே சிம்பிளின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்குமே போயிருப்பாங்க. நல்லபடியாக அங்கே இருக்கிற பூங்கொடிக்கு அங்கே தையல் போட்டு அது இல்லாமல் கட்டு போட்டு அதுக்கான டேப்லெட்டுமே வாங்கிட்டு வரதுக்காக அழகரும் போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கால் பண்ணி பார்த்த இங்கே ராசாத்தியும் ஃபோனை பிக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக அங்கே எதனா பிரச்சனை நடந்துட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாகவும் கொஞ்சம் டவுட்டாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செஞ்ச விஷயத்துக்காக கண்டிப்பாக அங்கே மீனாட்சி சும்மாவே விட மாட்டா. கண்டிப்பாக இங்கே பூங்குடிக்கும் மீனாட்சிக்கும் கண்டிப்பாக பிரச்சனை நடக்க தான் போகுது. கண்டிப்பாக பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே எங்கள் சுடலை கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே மஞ்சமலையும் எப்பவும் இல்லாமல் வீட்டில் வந்து அங்கே இருக்கிற பேச்சுக்கிட்ட பேசுகிறாங்க. பேச்சுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே உக்காந்துக்கிட்டு கூப்பிடவும் உடனே பேச்சியும் என்ன அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட பேச்சியும் வெளியே வந்து நின்றுக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாப்பாடு என்ன செஞ்சுருக்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது, சாப்பாடு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையும் பேச்சுக்கிட்ட கேட்டுடுறாங்க. உடனே பேச்சியும் எப்போவுமே கேட்காத மனுஷன் எங்கிட்ட வாய் திறந்து பேச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட உள்ளேயுமே எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போன இங்கே அழகர், அங்கே இருக்கிற பூங்கொடி, மாயாண்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அங்கே எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு இருக்க. ஆனால் மீனாட்சி வந்து தெய்வானக்கிட்ட ஏதோ தெரியாமல் தான் இப்படி பட்டுருச்சு, நான் தெரிஞ்சு வேணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணலை, பூங்கொடிக்கு என்ன ஆச்சு, அவளுக்கு நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இது தெய்வானுக்கிட்ட மீனாட்சியும் சொல்லிடுறாங்க. மீனாட்சி அங்கே பதட்டத்தோடையும் பயத்தோடையுமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு அடுப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால தான் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் நான் தூக்கி வீசினேன். ஆனால் அவன் மேலே இப்படி வந்து கத்தி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானக்கிட்ட சொல்லவும், தெய்வானையும் அத்தாச்சி எதுக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க, அவள் பண்ண தப்புக்கு இப்படி தான் நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவளை இந்த வீட்டுக்குள்ளேயே நீங்கள் விடாதீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க போல், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இங்கே வந்து வீட்டில் தான் இருக்காங்க போல், நான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தாச்சி, நீங்கள் அமைதியாக இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருங்க, வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானையும் அங்கேருந்து வெளியேவும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மாயாண்டியும் அத்தா பூங்கொடி என்னதான் அத்தா நடந்துச்சு, இங்கே உனக்கும் இங்கே மீனாட்சிக்கும் என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியும் கேட்கவும், உடனே பூங்குடியும் அது அது இல்லைங்க, இங்கே நான் ராசாத்தி இங்கே என்னுடைய அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய பேச்சு கொஞ்சம் இது டல்லாகவும் இருந்ததுனால அத்தையுமே என்னாச்சு, அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காத்தால் வந்து இங்கே தெய்வான அந்த ஆன்ட்டி வந்து என்கிட்ட ரொம்பவே ரகடாகவும் ஃபீல் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ரொம்பவே அசிங்கப்படுற மாதிரி அவங்களே ஆக்டிங் பண்ணி இங்கே தெய்வநாத்தைக்கிட்ட என்னை அசிங்கப்பட வச்சாங்க. அந்த விஷயத்த நான் இங்கே ராசாத்தி அத்தைக்கிட்ட நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னதுனால அவங்க என்னமோ புரிஞ்சுக்கிட்டு இங்கே தனியாக நீயே செஞ்சு சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ் அடுப்பு, அதுக்கு சமையலுக்கான தேவைப்படுற எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தாங்க. நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அதை கேட்காம ராசாத்தி அத்தை வந்து இங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்த எப்படியோ இங்கே தெய்வானத்தை வந்து இங்கே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க. சொன்னதில் அங்கே மீனாட்சி அத்தை வந்து என் மேலே ரொம்பவே கோவப்பட்டு இந்த வீட்டில் நீ இந்த வீட்டை பிரிக்கணும்னு பார்க்குறியா, இந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் இருந்துச்சு, இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ரெண்டு அடுப்பாக யூஸ் பண்ணி இந்த வீட்டை ரெண்டாக பிரிக்கலான்னு சொல்லிட்டு நீ கனவு கூட நினச்சி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்கே இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்களுமே கோவத்தில் தூக்கி போட்டாங்க. ஆனால் தெரியாமல் எங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு கம்புக்கு தடுக்கி என் மேலே வந்து விழுந்துருச்சு. அது எந்த ஒரு விஷயமும் இல்லை, நீங்கள் அத்தையை நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க, அவங்களுமே எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகர்கிட்டையும் மாயாண்டிக்கிட்டையும்
பூங்கொடி இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்க இருக்கிற அழகரும் சரி, மாயாண்டியும் சரி ரொம்பவே கோவத்தோட தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் மீனாட்சி இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி மனசுக்குள்ள இருந்தாலையும் அங்க இருக்கிற மீனாட்சி கிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இங்க தெய்வானியும் வெளியே வந்து நின்றுக்கிட்டு இது இது அண்ணே அண்ணே என்னாச்சு அண்ணே, எல்லாம் சரியாயிடுச்சு இல்லைண்ணே, ஆனால் சும்மா சின்ன காயம் தானே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தெய்வானியும் மாயாண்டி கிட்ட கேட்கவும் மாயாண்டி வந்து இங்கே பாரு தெய்வான, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். அது மட்டும் இல்லை, நான் சொல்றதான் இந்த வீட்டில் எல்லாருமே கேட்கணும். நீ இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு இன்னத்துக்காக இங்கே பூங்குடியை உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனால் பூங்குடியை பிடிக்காத காரணத்தினால அவன் மேலே நீ தப்பா ஒரு விஷயத்த சொல்லி மீனாட்சியை உசுப்பேத்தி இங்கே மீனாட்சியை வந்து இங்கே பூங்குடியை திட்ட சொல்ற, அதுவும் இந்த வீட்டை விட்டு துரத்த சொல்ற. ஆனால் இந்த வீட்டுக்குள்ள நீ எல்லாருக்கும் இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்க நீ மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனா கண்டிப்பா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். முன்னாடியே இங்க பூங்குடியை வீட்டை விட்டு வெளியே நிக்க வச்சதுக்காக நான் உன்னை சும்மா விட்டதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆனா மறுபடியும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வான கிட்ட மாயாண்டி சொல்லிடவும் உடனே அங்க தெய்வானியும் அண்ணன் நான் என்னென்ன தப்பு பண்ணேன், இவதானே நம்ம வீட்டுடைய சந்தோஷத்தை நிம்மதியை எல்லாமே கெடுத்தவ இவதானே, நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கா, இவளும் இவங்க அப்பனும் சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த விஷயத்துல இவங்களை அவமானப்படுத்தலாம், இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க இவளை நீங்க இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வான சொல்லவும் உடனே அழகுறவங்க நின்றுக்கிட்டு அத்தை என்ன இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது, எங்க அம்மாக்கும் எங்க பூங்குடிக்கும் எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விட்டீங்க, அது மட்டும் இல்லாம இங்க ராசாத்தி அவங்க அந்த மஞ்சமனுடைய தங்கச்சி ராசாத்தி இங்க கொண்டு வந்து வச்சது அங்க பூங்குடிக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருக்கா. ஆனா நீங்க எதுவுமே கேட்காம அம்மாக்கும் பூங்குடிக்கும் பிரச்சனையை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ அம்மா கிட்ட சொல்லி இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை பண்ணி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க பாத்தீங்களா. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இருந்துச்சுன்னா கண்ணுக்கே எங்க கண்ணு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. டாக்டர் வந்து ஏதோ எதர்ச்சியா நீங்க அது தப்பிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு கண்ணே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ இவளுக்கு கண்ணு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா எங்க மஞ்சமலைக்கு எங்க அப்பா என்ன பதில் சொல்லியிருப்பாங்க. சும்மானாவே மஞ்சமலை வந்து என்னுடைய அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் இங்க பூங்குடிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலைக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எங்க அப்பாவை சும்மா விட மாட்டான், எங்க அப்பாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஊர் முன்னாடி அது குனிய வச்சிருவான். அதனால நீங்க இது மாதிரி பண்ணாம இருங்கத்த, நான் உங்களை எவ்வளவோ மரியாதையா நினைச்சிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள, ஆனா அந்த மரியாதையை சுக்குநூறா நீங்க உடைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருமே சொல்லிடவும் இதை கேட்ட அங்க இருக்கிற மீனாட்சி இது தெய்வானியும் அழகரு என்னப்பா அழகரு நான் என்ன பண்ணேன், அது மட்டும் இல்லாம நான் எதுவுமே பண்ணல அழகரு, இந்த வீட்டுக்குள்ள இவதான் அழகரு எல்லாருக்கிட்டையுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வான சொல்லவும் உடனே இங்க அழகருமே அத்தை நீங்க இப்படி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க அத்தை, நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அது மட்டும் இல்லாம இவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து உண்மைதான், அது மட்டும் இல்லாம நான் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, நான் பண்ண தப்புக்கு அவ செஞ்சது ஊர் முன்னாடி வந்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அவ கரெக்டான ஒரு கொஸ்டினை தான் கேட்டிருக்கா, நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப சொல்றேன் பாரு எல்லார் முன்னாடியும் இங்க நான் நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா நீங்க இதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுல இருக்க பூங்குடியை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு என்ன அங்க நந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க, எங்க அப்பாவுடைய மரியாதைக்கும் எங்க அம்மாவுடைய கௌரவத்துக்கும் எந்த ஒரு விதமான ஒரு கொச்சமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்குமே என்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் நீங்க பண்ற ஒரு விஷயத்தினால அவமானமோ அசிங்கமோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகருமே சொல்லிடவும் உடனே இங்க தெய்வானையும் அழகரு நான் என்னப்பா சொன்னேன், இங்க பூங்குடிய இந்த வீட்டுல எந்த ஒரு தப்பும் பண்ணாம யாருமே எதிர்த்து பேசாம இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தப்பாப்பா அழகரு நான் மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எங்க தெய்வானையும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ள உக்காந்துக்கிட்டு இருந்த மீனாட்சியும் வெளியே வந்து நிற்கவும் உடனே எல்லாரையும் இங்க மீனாட்சியை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்த உடனே அங்க மீனாட்சியும் அங்க இருக்கிற
பூங்கொடிக்கிட்ட வந்து அது ரொம்பவே குற்றமுணர்ச்சியாகவும் நிற்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிற பூங்கொடிக்கிட்ட, இந்த பாரும்மா பூங்கொடி, இங்கே நான் உன்னை இப்படி காயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலையோ இல்லை என் மைண்ட்லேயோ எந்த ஒரு தாட்டுமே கிடையாது. இது எதர்ச்சியாக அந்த வீட்டை வந்து நீ பிரிக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் தான் அந்த பொருட்களெல்லாம் நான் தூக்கி கிடசினேன். ஆனால் அது தெரியாமல் உன் மேலே இப்படி வந்து அந்த கத்தி போடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாமா? என்னை மன்னிச்சுக்கோமா பூங்கொடி, நான் ஏதோ தெரியாமல் கோவத்தில் அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, உனக்கு ரொம்ப வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட மீனாட்சி கேட்கவும், உடனே இங்கே பூங்கொடியும், இந்த பாருங்க அத்தை, நீங்கள் ஏதோ தெரியாமல் தான் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வான அந்த அந்த அக்கா தான், அவங்க தான் இங்கே நம்ம 2 பேருக்கும் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அவங்கள கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள நீங்கள் நம்புறத இத்தோடு நீங்கள் விட்டு தள்ளுங்க. நான் நேற்று மார்னிங் கூட இங்கே காஃபி இருக்கான்னு சொல்லிட்டு தான் என்னம்மா எதுக்காக இங்கே வந்து நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அதனால தான் இங்கே காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். அதுக்காக அவங்க என்கிட்ட காஃபி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே என்ன உங்ககிட்ட இது திட்டு வாங்க வச்சாங்க. அதை கூட நான் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் அத்தை ராசாத்தி, என்னுடைய அத்தை வந்ததுக்காக அவங்க அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட டபுளாக சொல்லி உங்களை கோவத்தை ஏற்றி என்னை திட்டுற மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்குனாங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நின்றுருக்குன்னா அதுக்கு காரணமே இங்கே இருக்கிற தெய்வான அந்த அக்கா அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற தெய்வானையும் ரொம்பவே அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் நந்தினிக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது. நான் அப்போவே சொன்னேன் அம்மா கிட்ட, எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா எந்த ஒரு விஷயமும் கேட்காம, என்னுடைய பேச்சை கேட்காம இவங்க இப்படி பண்ணதுக்கு கண்டிப்பாக அவங்க இந்த ஒரு கேள்வியை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற நந்தினியுமே நினச்சிக்கவும், உடனே தெய்வானையும் உடனே அங்கே இருக்கிற நந்தினியை ரொம்பவே பதட்டத்தோடையுமே பார்க்கவும், அங்கே இருக்கிற மீனாட்சி தெய்வானக்கிட்ட போய், தெய்வான எதுக்காக உனக்கு இவ்வளோ பெரிய கோபம் பூங்குடி மேலே? அது மட்டும் இல்லாமல் ஏன் வாயாலேயே இங்கே பூங்குடியை திட்ட வைக்கணும், அவளுக்கு இவ்வளோ பெரிய காயம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை கஷ்டப்பற்றி பார்த்து உனக்கு என்ன சந்தோஷம் வேண்டிய கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானையும் பயங்கர கோவத்தோட, அங்கே இருக்கிற மீனாட்சியும் தெய்வானக்கிட்ட பயங்கர கோவத்தோட பேசவும், உடனே அத்தாச்சி, நான் ஏதோ எனக்கு அவள் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்த ஒரு நாள்லேயே அவள் நம்மளை பழி வாங்கணும், அவளை நம்மளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே அவள் சொன்னது எனக்கு பிடிக்கல. இந்த வீட்டுக்குள்ளே நம்ம இத்தனை வருஷமாக எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்குள்ளே எதனா பிரச்சனை வந்திருக்கா? எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததே கிடையாது. ஆனால் இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்தே பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு இவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்மளெல்லாம் பிரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறீங்களா தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெய்வான சொல்லவும், உடனே இங்கே மீனாட்சியும், தெய்வான இப்படி ஒரு வார்த்தையை நீ எப்போவுமே சொல்லக்கூடாது, உன் மனசில் இருக்கிறத நீ எதுவுமே இங்கே எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத. அது மட்டும் இல்லாமல் அழகிற்கு பூங்கொடியை தான் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். அது இப்போ ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியும் எங்கள் ஊரறிய இப்போ ஒரு கல்யாணம் நாங்கள் நடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விசேஷமே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே எல்லாருமே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கே நீ தான் காரணம். ஆனால் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற பூங்குடி மேலே அவ்வளோ பெரிய பழியை சுமத்துறேன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன கோவம் வரும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஏன்னா இதை விட லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும், மறுபடியும் இப்படி ஒரு தப்பை நீங்கள் எப்போவுமே பண்ணவும் கூடாது, பண்ணவும் நினைக்கவும் கூடாது. இங்கே நந்தினியுடைய வாழ்க்கை இன்னும் நிறையவே இருக்குது, அவளுக்குன்னு புது வாழ்க்கை இருக்குது, அவளுடைய வாழ்க்கையை நீ நாசமாக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு தெய்வானுக்கிட்ட அங்கே மீனாட்சியும் சொல்லிடவும், உடனே தெய்வானியும், அத்தாச்சி என்ன அத்தாச்சி எல்லா தப்பும் பண்ண அவளை பூங்குடியை எதுவுமே கேட்கல, ஆனால் எந்த ஒரு தப்பும் பண்ணாத என்ன வந்து இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலையும் அவள் உங்களுடைய பையனுடைய ஒய்ஃபாச்சு, இந்த வீட்டோடைய மருமகளாச்சு. அதனால தான் நீங்கள் அவளை எதுவுமே கேட்காம அவளை நீங்கள் மரியாதையாக ட்ரீட் பண்ணுறீங்க. இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நாங்கள் ஓசி சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால தான் நீங்கள் இப்படி எங்களை இலக்காரமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தெய்வானை வந்து பேசவும், உடனே இங்கே மீனாட்சியும், தெய்வானை
சும்மா தேவையில்லாத ஒரு விஷயமெல்லாம், நினைக்காத ஒரு விஷயமெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நீ சொல்ற விஷயத்த ஒருபோதும் கனவுல கூட நாங்க நெனச்சது கூட கிடையாது. ஆனா உன்னுடைய மனசுல நீயே கற்பனை பண்ணி, இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நீ எப்பவும் எங்க முன்னாடி நின்டுகிட்டு பேசிக்கிட்டு இருக்காத. எனக்கு பயங்கர கோவமாயிடும். நீ மறுபடியும் இப்படி ஒரு விஷயத்த பேசணும்னா, நீ என்கூட மறுபடியும் பேசவே பேசாத தெய்வான. உன்ன நான் நெனச்சுட்டு இருந்தேன். நான் உன் மேல எவ்வளவோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ எதுவுமே புரிஞ்சுக்காம, தெரிஞ்சுக்காம எங்கள பத்தி இவ்ளோ தான் நீ புரிஞ்சு வச்சிருக்க. இவ்ளோ தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நீ இப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தெய்வானை கிட்ட மீனாட்சி சொல்லிடவும், உடனே மாயாண்டியும், "தெய்வான, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? முன்னாடியே எங்க பூங்குடியுடைய பிரச்சனைக்கு நீ வரவே கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ பூங்குடிய புடிக்காததுனால, பூங்குடி மேல சும்மா அம்மாண்டமா இப்படியெல்லாம் ஒரு பொய்ய சுமத்தி, அவள ஏதேதோ சொல்லி, எங்க மீனாட்சிய உசுப்பேத்தி விட்டு, மீனாட்சிக்கும், எங்க பூங்குடிக்கும் பிரச்சனைய உண்டாக்கி, இப்ப எவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிருக்கு தெரியுமா? இப்ப எங்க பூங்குடி இது தலையிலே அடிபட்டிருக்கு. அதுவும் இல்லாம பலமா அடிபட்டிருக்கு. எங்க 9 தையல் போட்டிருக்காங்க. அவளுக்கு எவ்வளோ பெயினா இருக்கும் தெரியுமா? ஆனா நீங்க எதுவுமே தெரியாம, நீங்க உங்களுக்கு விளையாட்டா இருக்கு. அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா எங்க கஷ்டத்தையும், அங்க எல்லா வலியையும் அனுபவிக்கிறது எங்க பூங்கொடி மட்டும்தான். நீங்க என்ன ஒரு வார்த்தையில நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா கஷ்டத்த அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது எங்க பூங்கொடி மட்டும்தான். பூங்கொடிய இந்த வீட்டுக்குள்ள மகாராணி மாரி வச்சு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த ஆசையில நீ மண்ணு தூவி இங்க எல்லாரையுமே நீங்க கஷ்டப்படுத்திறாதீங்க. இப்ப நீ ஒரு விஷயம் மார்னிங் வந்து அந்த காஃபி விஷயத்துல மீனாட்சிய உசுப்பேத்தி விட்டதுனால தான் இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. நீ அந்த ஒரு விஷயத்துல எதுவுமே பண்ணாம இருந்தன்னா, அங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டி சொல்லவும், உடனே அங்க இருக்கிற தேன்மொழியும் வந்துடுறாங்க. ஆமா, நான் வந்து ஃப்ளாஸ்க்ல வந்து நான் டீய வச்சுட்டு இருந்தேன். ஆனா, அதில டீயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க பூங்கொடி அண்ணி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்ப அந்த ஃப்ளாஸ்க்ல இருந்தத டீ வந்து யாரு குடிச்சது? அம்மா நீங்க குடிச்சீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாருமே நாங்க இது யாருமே எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்க தெய்வானுகிட்ட அத்த என்னத்த ஏ அது காஃபி நீங்க குடிச்சீங்களா? அது ஃப்ளாஸ்க் ஃபுல்லா நான் ஊத்தி வச்சுட்டுருந்தேன். அந்த ஃப்ளாஸ்க் ஃபுல்லா யாருமே குடிக்க மாட்டாங்க. யாரு எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே இங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க தெய்வானையே. உடனே தெய்வானையும் அங்க நின்டுகிட்டு, "அத்தாச்சி என்ன மன்னிச்சுக்கோங்க. அண்ணன் என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் தான் எங்க பூங்கொடிய அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். அந்த காஃபிய கீழ ஊத்திட்டு, இவள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தாச்சி கிட்ட நான் இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள நான் அசிங்கப்படுத்திட்டேன். என்ன எல்லாருமே மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற தெய்வானையும் பண்ண தப்ப வந்து அங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டுறாங்க. இத கேட்ட அங்க இருக்கிற மீனாட்சிக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. உடனே அங்க இருக்கிற பூங்கொடி கிட்ட, "அம்மாடி பூங்கொடி என்ன மன்னிச்சுக்கோமா. நான் உன் மேல இருக்கிற அது நல்லத நெனச்சு நான் எதுவுமே நான் உன்ன பத்தி புரிஞ்சுக்கல. அவ சொன்னதும் உன் மேல நான் ரொம்பவே கோவப்பட்டுட்டேன். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ம்மா. நான் உன்ன இப்படி பேசியிருக்க கூடாது. நான் இந்த அளவுக்கு உன் மேல நான் கோவப்பட்டுருக்க கூடாது. என்ன இருந்தாலும் நான் டீப்பா யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். யோசிக்காம உன் மேல உன்ன நான் தப்பா சொல்லி திட்டுனது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நான் அப்படி ஒரு வார்த்தைய சொல்லி திட்டுனதுனால நீ ரொம்பவே வருத்தப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. அங்க இருக்கிற மீனாட்சியும், உடனே எங்க பூங்கொடியும், "அத்த நீங்க எதுக்கு அத்த என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? எல்லாத்துக்குமே காரணம் இவங்க மட்டும் தான். இவங்கள மறுபடியும் இப்படி ஒரு தப்ப பண்ணாம இருக்க சொல்லுங்க. இந்த ஃபேமிலி ஒண்ணு சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்க மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா, இங்க இருக்கிற இவங்கள வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம இருக்க சொல்லுங்க. அப்பதான் இங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காம இங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்க முடியும். இவங்க நான் வீட்டுக்குள்ள வந்ததுலருந்தே என் மேல ரொம்பவே கோவமா இருக்காங்க. என்கிட்ட பேசுற விதமே சரியில்ல. "என்ன வா, போ, யா" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இப்படி ரொம்பவே கொச்சமான ஒரு வார்த்தைய சொல்லி அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பவுமே நான் எதுவுமே தப்பா எடுத்துக்காம, அவங்கள ஏதோ மனசுக்குள்ள ஏதோ கோவத்த வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அமைதியா ஆயிடுறது. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் பேசுறது கிடையாது. ஆனா அவங்க என் மேல வச்சுக்கிட்டு இருக்க
கோவத்தினால என்ன அசிங்கப்படுத்தணும், இந்த வீட்டை விட்டு முதல்ல துரத்தணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்க என் மேல இவ்வளோ பெரிய பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயாவது திருந்தி இப்படி ஒரு பழிய சுமத்தாம இங்க சந்தோஷமா இருக்க சொல்லுங்க. இந்த வீட்ல நான் ஒரு ஓரமா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து என்ன இந்த வீட்ட விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளா இவங்க நிக்கிறத பார்க்குற போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. நீங்க முதல்ல சொல்லிடுங்க அத்த. இதுக்கு மேல இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் நான் ஒரு முன்னுதாரணமா, அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஒரு முறையா உங்களுக்கு எல்லாருக்குமே நான் மரியாதை குடுக்குறேன். ஆனா, நீங்க செஞ்ச தப்பு மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். எங்க அப்பா இப்போ ஒரு கை இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னா, அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு, நான் ஒருபோதுமே அத என்னுடைய மனசுலருந்து தூக்கி வீசவோ, இல்ல அத மறக்கவோ நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஏன்னா, இப்ப என்னுடைய அப்பா கஷ்டப்பட்டுருக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூங்கொடியும் மீனாட்சி கிட்ட சொல்லவும், உடனே மீனாட்சியும், "இந்த பார் பூங்கொடி, அங்க நடந்த விஷயமே வேற. அங்க நாங்க ஏதோ சீர் செய்யறதுக்கு போனபோது, உங்க வீட்டு ஆட்கள் வந்து எல்லாருமே எங்கள அசிங்கப்படுத்தியும், அவமானப்படுத்தியும் ரொம்பவே கொச்சப்படுத்துனாங்க. அதனால, இங்க நாங்க அப்பவுமே எதுவுமே பேசாம இருந்தோம். என்னதான் இருந்தாலும் இங்க இருக்கிற இங்க மாயாண்டி இவரு எவ்வளோ பெரிய மரியாதையான ஆளுன்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க ஊர்ல இல்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த சபையிலே இவர ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே பேசிட்டு இருந்தாங்க. அப்பயுமே இவரு எதுவுமே பேசாம தான் இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, பேச்சு. இவங்களுடைய தங்கச்சி அங்க வாக்கப்பட்டு போயிருக்கா. அங்க அந்த வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுனால எந்த ஒரு விஷயமும், எந்த ஒரு தப்பான ஒரு வார்த்தையுமே பேசாம அவங்க இருந்தாங்க. ஆனா, அப்பயுமே அவங்க அ இங்க நாங்க ரொம்பவே கோவப்பட்டு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ராசாத்தியும், சுடலையும் அங்க இருக்கிற உங்களுடைய அப்பாவ அங்க மஞ்சமலைய உசுப்பேத்தி எங்ககிட்ட பிரச்சனை பண்ண வச்சாங்க. பிரச்சனை பண்ணி அங்க தெரியாம உங்க அப்பாவும் பயங்கர கோவத்தோட என்னுடைய புருஷன மாயாண்டிய வெட்ட வந்தாங்க. அதனால தடுத்து நிப்பாட்டுனாரு இவருமே. தடுத்து நிப்பாட்டுனதுனால அவரு கோவத்துல கத்திய வந்து அங்குக்கும், இங்குக்கும்ன்னு சொல்லிட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தாரு. அத புடுங்கி கீழ கிடாசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறபோது, தெரியாத ஒரு விதமான ஒரு சம்பவம் தான் அங்க நடந்துச்சு. தெரியாத கத்தி வந்து உங்க அப்பா கை மேல பட்டு, அந்த கையையுமே இழந்தாங்க. ஆனா, இங்க எல்லாருமே என்னன்னு சொன்னாங்கன்னா, அங்க இவரு தான் இங்க மஞ்சம்மனுடைய கைய மாயாண்டி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே போலீஸும் இவர கூட்டிட்டு போச்சு. இவரு எங்களெல்லாம் பிரிஞ்சு 10 வருஷம் ஜெயில் தண்டனை அது மட்டும் இல்லாம இவருக்கு 14 வருஷம் குடுத்தாங்க. ஏதோ எங்களுடைய எங்களுடைய ஆசையினால, எங்களுடைய வேண்டுதல்னால ஒரு 10 வருஷத்திலேயே வெளிய வந்துட்டாங்க. இப்ப தான் நாங்கலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். மறுபடியும் நீயும் உங்க அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு எங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்த நீங்க இழக்க வச்சுடாதீங்க. நாங்க இப்ப தான் ஒரு சந்தோஷத்தோடையும், நிம்மதியோடையும் இருக்கோம். அந்த சந்தோஷமும், நிம்மதியும் கடைசி வரைக்கும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா, இந்த ஒரு சந்தோஷத்துல மண்ண தூக்கி போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மீனாட்சியும் பூங்கொடி கிட்ட சொல்லிடவும், பூங்கொடியும் நான் யாருடைய சந்தோஷத்திலயும், யாருடைய மன நிம்மதியிலயும் நான் இங்க கெடுக்க விரும்பவே கிடையாது. என்னுடைய அப்பாக்கு நியாயம் கிடைக்கணும். அதுவும் இல்லாம நீங்க பண்ண தப்ப நான் உங்களுக்கு நிரூபிக்கணும், உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்க வந்தேனே தவிர, மத்தபடி நான் எந்த ஒரு நோக்கத்திலயுமே வரல. ஆனா போக போக உங்கள பழிவாங்கணுன்ற எண்ணமே என்னுடைய மனசுல இருந்து போயிடுச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள இவங்க மட்டும் தான் என் மேல கோவத்தோட உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றதும், அது பண்றதும், இது பண்றதுன்னு சொல்லிட்டு என் மேல இப்படி தப்பு தப்பான ஒரு புகாரெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்கள கண்மூடித்தனமா நம்பி என்ன வந்து பயங்கரமா திட்டிட்டுமே கிளம்பிடுங்க. முதல்ல நீங்க இந்த வீட்ல யார் பொய் சொல்றாங்க, யார் உண்மையா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வந்து இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கிட்ட எங்க இருக்கிற பூமுடியும் சொல்லிடவும், உடனே ராசாத்தியும் அங்க இருக்கிற பூமுடி கிட்ட இது மறுபடியும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கவும், உடனே ராசாத்தி ஒரு கட்டத்தில ரொம்ப நெறைய டைம் வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால, கட் பண்ணிட்டு அவங்களுமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பூங்குடியும் மொபைல போய் பார்க்கவும், பார்த்த உடனே நெறைய கால் வந்திருக்கு. இங்க 60, 70 கால் மேல வந்திருக்குன்றதுனால ரொம்பவே என்ன அங்க எதனா முக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் ராசாத்திக்கு கால் பண்றாங்க. "அத்த சொல்லத்த என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோர்வா பேசவும், உடனே அங்க இருக்கிற ராசாத்தியும் பூங்குடி அங்கே எதனா பிரச்சனை நடந்துச்சா? உன்னை எதனா சொன்னாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே பூங்கொடியும், "இல்ல அத்த, எனக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க எந்த ஒரு எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் அது ராசாத்தி கிட்ட சொல்லிடவும்,
உடனே ராசாத்தியும், "இல்ல பூங்கொடி, அவங்க சாதாரண ஆள் கிடையாது. நீ அந்த வீட்டுக்குள்ள அடுப்ப 2 ஆக்கிட்ட இல்லையா? அதனால கண்டிப்பா மீனாட்சி உன்ன சும்மாவே விடாது. நீ அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறதுனால, உன்ன அங்க கஷ்டப்படுத்தவோ, அசிங்கப்படுத்தவோ அந்த மீனாட்சி நெனைக்கும். எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த கேட்டேன். சரி பூங்கொடி, நீ சாப்பிட்டுட்டு இங்க நிம்மதியா நீ தூங்கு. இதுக்கு மேல எதுக்குமே நீ கவலைப்படாத. உனக்கு என்ன வேணுமோ எனக்கு நீ கால் பண்ணி சொல்லு பூங்கொடி. நான் எல்லாமே பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ராசாத்தியுமே ரொம்பவே நல்ல ஒரு எண்ணத்தோட சொல்ற மாரி, அவங்க ரொம்பவே நல்லாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இத கேட்ட பூங்கொடியுமே உடனே கட் பண்ணிடுறாங்க. அத்தை வர வர அ நெறைய விஷயத்துல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. எனக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனைய உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அங்க இருக்கிற பூங்கொடிக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.